அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி கூகுள் ஃபார்ம் எப்படி ரெடி பண்ணுறது வித்தின் 2 மினிட்ஸில் அப்படின்றது பார்ப்போம். சரிங்களா? அதில் முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஜிமெயில் ஏதோ ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டில் நம்மளோட லாகின் பண்ணிக்கணும். சரிங்களா? உங்களுக்கு எந்த அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணிக்கங்க. இது இந்த அக்கௌண்ட் தான் இருக்குன்றது அவசியம் இல்லை. ஏதோ ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. சரிங்களா? ஸோ லாகின் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, உங்களோட கூகுள் டிரைவ் ஓப்பன் பண்ணிக்கங்க. இதிலேயே பார்த்தீங்கன்னா, கூகுள் டிரைவ் இருக்கும். இந்த டாட்ஸ 9 டாட்ஸ கிளிக் பண்ணீங்கன்னா, கூகுள் ஆப்ஸ் இருக்கும். அதில கூகுள் டிரைவ கிளிக் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஏதோ ஒரு இமெயில் ஐடிக்குள்ள போய் உங்களோட டிரைவ கிளிக் பண்ணிக்கங்க. சரிங்களா? அதில பார்த்தீங்கன்னா, நியூ ஆப்ஷன் இருக்கும். நியூவ கிளிக் பண்ணுங்க. நியூவ கிளிக் பண்ணீங்கன்னா, கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, மோர் ஆப்ஷன் இருக்கும். மோர் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, கூகுள் ஆப்ஸ் ஸ்கிரிப்ட்ன்னு இருக்கும். சரிங்களா? அதாவது எதில போகணும்னா, நியூவ கிளிக் பண்ணீங்கன்னா, கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, மோர்ல கூகுள் ஆப்ஸ் ஸ்கிரிப்ட்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. சரிங்களா? கிளிக் பண்ணா ஒரு டயலாக் பாக்ஸ், அதாவது ஒரு வெப் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில கிரியேட் ஸ்கிரிப்ட் இருக்கும். கிரியேட் ஸ்கிரிப்ட்ல கிளிக் பண்ணுங்க. ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிருந்திருக்கும். டிஃபால்ட்டா ஒரு கோடிங் இருக்கும். சரிங்களா? ஃபங்ஷன், மை ஃபங்ஷன் இருக்கும். இதெல்லாம் குடுத்துருங்க. ஓகேவா? ஃபங்ஷன், மை ஃபங்ஷன் இது இப்படியே இருக்கட்டும். இப்ப என்ன பண்றீங்கன்னா, கூகுள்ல போயி சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ சாட் ஜிபிடி நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா, ஆஸ் இட் இஸ் ஃபார்மல் ப்ரொசீஜர் தான். சரிங்களா? இங்க ஏதோ ஒரு சாம்பிள் குடுக்குறேன். இப்ப நான் பார்த்தீங்கன்னா, மேட்ரிக்ஸ் குடுக்குறேன். நான் மேக்ஸ்ன்றதுனால மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் சாம்பிள் எம்சிக்யூ நான் ஒரு 10 கொஸ்டின்ஸ் மட்டும் குடுக்குறேன். 10 கொஸ்டின்ஸ் மட்டும் குடுத்துட்டு என்ட்ரி குடுக்குறேன். சரிங்களா? ஸோ அது ஒரு 10 கொஸ்டின்ஸ் ரேண்டமா சஜெஸ்ட் பண்ணும். நம்மளுக்கு எந்த மாரி வேணுமோ நம்மளோட இன்புட் குடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ரேண்டமா ஒரு 10 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணும். ஸோ 5th கொஸ்டின், தென் 6 நீங்க எந்த கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், இங்கிலீஷ், லிட்டரேச்சர் வாட் எவர் இட் இஸ் என்ன வேணும்னு ஃபீல் பண்றீங்களோ அத குடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ குடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாரி வந்திருக்கும். அடுத்து என்ன கொஸ்டின் குடுக்க போறேன்னா, கைண்ட்லி கைண்ட்லி கிவ் கூகுள் ஆப்ஸ் ஸ்கிரிப்ட். கைண்ட்லி கிவ் கூகுள் ஆப்ஸ் ஸ்கிரிப்ட் குடுத்துட்டு என்டர் குடுத்தேன். சரிங்களா? என்டர் குடுத்தீங்கன்னா, அதுவே என்ன பண்ணும்னா, கூகுள் ஆப்ஸ் ஸ்கிரிப்ட்ட அந்த கோடிங்ஸா பண்ணி குடுக்கும். இந்த 10 எம்சிக்யூவே கோடிங்கா மாத்தி நமக்கு குடுக்கும். சரிங்களா? ஸோ அந்த கோடிங் வந்து எக்ஸிக்யூட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ கோடிங் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னா, அத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா போதும். சரிங்களா? கோடிங் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்ப இந்த காப்பி ஆப்ஷன் இங்க இருக்கும். சரிங்களா? காப்பி கிளிக் பண்ணுங்க. ஃபுல்லா காப்பி ஆயிரும். சரிங்களா? இப்போ அன்டைட்டில்ட் ப்ராஜெக்ட் இத கிளிக் பண்ணுங்க. இங்க ஆல்ரெடி டிஃபால்ட்டா சில இது இருக்கு. ஸோ கண்ட்ரோல் ஏ குடுத்து டெலீட் பண்ணிருங்க. தென் கண்ட்ரோல் வி. சரிங்களா? கண்ட்ரோல் ஏ குடுத்து டெலீட் பண்ணிட்டு கண்ட்ரோல் வி. தென் சேவ் பண்ணுங்க முதல்ல. இந்த ப்ராஜெக்ட்ட முதல்ல சேவ் பண்ணணும். சேவ் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா சேவ் ஆயிரும். ஓகேங்களா? சேவ் ஆனதுக்கு அப்புறம் கூடவே ரன் பட்டன் இருக்கும். ரன் பட்டன் கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. என்ன வருதுன்னு பாருங்க. சரிங்களா? சேவ் பண்றீங்க. தென் ரன் பட்டன கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ணிட்டு ஒரு 1 ஆர் 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க. தென் ரிவ்யூ பர்மிஷன்ஸ் கேட்கும். ரிவ்யூ பர்மிஷன். சரிங்களா? அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா இந்த மாரி டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதே அக்கவுண்ட்ல கன்டின்யூ பண்றதா? இல்ல வேற அக்கவுண்ட்க்கு மாத்த போறீங்களான்னு கேட்குது. இல்ல நான் இதே அக்கவுண்ட் கன்டின்யூ பண்றேன்னா, ஆல்ரெடி லாகின் பண்ண அந்த அக்கவுண்ட்ட கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, கன்டின்யூ பண்றதான்னு கேட்கும். கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, கன்டின்யூ பண்ணவான்னு கேட்கும். எஸ் கன்டின்யூ பண்ணுங்கன்னு சொல்லுங்க. கன்டின்யூ கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணா என்ன ஆகும்னா, அது எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். அதாவது இந்த கோடிங் வந்து ரன் ஆகும். இங்க பார்த்தீங்கன்னா, எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட்டட்ன்னு வரும். சரிங்களா? நமக்கு நோட்டீஸ் பண்ணணும். எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட்டட்ன்னு இருக்கும். ஒரு 10 டூ 15 செகண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் உங்களோட நெட் ஸ்பீடு. நெட் நல்ல ஸ்பீடா இருந்துச்சுன்னா, குயிக்கா ரன் ஆயிரும். ஸ்லோவா இருந்துச்சுன்னா, கொஞ்சம் இட் வில் டேக் டைம். முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, எக்ஸிகியூஷன் கம்ப்ளீட்டட். இது மேக்ஸிமம் 10 டூ 30 செகண்ட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கும். எக்ஸிகியூஷன் கம்ப்ளீட்டட். அவ்வளோதாங்க. முடிஞ்சது. சரிங்களா? இப்ப என்ன பண்றோம்னா, நம்மளோட அதே கூகுள் டிரைவ்க்கு போறோம். கூகுள் டிரைவ் போனீங்கன்னா, இல்ல Gmail போனாலும் சரி, எதுல போனாலும் சரி. இதே 9 டாட்ஸ கிளிக் பண்ணுங்க. இதே 9 டாட்ஸ கிளிக் பண்ணி மெதுவா ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா, கூகுள் ஃபார்ம்ஸ்ன்னு காமிக்கும். கூகுள் ஃபார்ம்ஸ்ன்னு காமிக்கும். அந்த கூகுள் ஃபார்ம்ஸ மட்டும் கிளிக் பண்ணுங்க. கூகுள் ஃபார்ம்ஸ கிளிக் பண்ணா போதும். வெயிட் பண்ணுங்க. இப்ப ரீசென்ட்டா நம்ம வொர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த ரீசென்ட் ஃபார்ம்ஸ் எல்லாமே காமிக்கும். இப்ப நம்ம என்ன குடுத்தோம்? மேட்ரிக்ஸோட 10 சாம்பிள்ஸ் கொஸ்டின்ஸ் குடுத்துருக்கோம். ஸோ இது உங்க நெட் ஸ்பீட் நல்லா இருந்துச்சுன்னா, குயிக்கா போயிரும். நெட் ஸ்பீடு கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சுன்னா, மெதுவா எக்ஸிக்யூட் ஆகும். இங்க பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் ஃபார்ம்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரீசென்ட் ஃபார்ம்ஸ் பூட்டிங் ஆயிட்டு இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, இங்க காமிக்கும்.
மேட்ரிக்ஸ் குவிஸ் சாம்பிள் எம்சிக்யூ இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களோட கூகுள் ஃபார்ம் ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்ல தான் இருக்குது. ஸோ அதை ஃபர்ஸ்ட் ஒன் கிளிக் பண்ணுறேன். ஸோ உங்களோட மேட்ரிக்ஸ் சாம்பிள் எம்சிக்யூ நம்ம என்ன 10 கொஷின்ஸ் கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த 10 கொஷின்ஸ் கூகுள் ஃபார்மாக இங்கே வந்துருக்கும். சரிங்களா? அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. இதை நம்ம எடிட் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். இதை எவ்வளோ டைம்ஸ் வேணால் நம்மள எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஒவ்வொரு கொஷின் எடிட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். சரிங்களா? இது பப்ளிஷ்னா ஆல்ரெடி பப்ளிஷ் ஆயிடுச்சு. இதனோட லிங்க்கை கொடுக்கணும்னு ஃபீல் பண்ணால் நம்ம லிங்க் காப்பி பண்ணி ஷார்ட் அண்ட் யூஆர்எல் கொடுத்து காப்பி பண்ணி யாருக்கு வேணால் நம்ம எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணால் அனுப்பிச்சு நம்ம ரெஸ்பான்ஸ் வாங்கிக்க முடியும். சரிங்களா? இதில் நம்ம என்ன எடிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியஸ்ட் வே டு ஃபார்ம் எ குவிஸ்ன்றது ChatGPT யூஸ் பண்ணி எப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் அடுத்து புதுசாக ஏதாவது நம்ம கற்றுப்போம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். நன்றி.